ஹாய் ஹலோ நான் ஷோவோட நினைச்ச மாதிரி போட்டுட்ருக்கேன். சரி ஹெல்மெட்டை கழட்டிக்கிறேன். இன்னைக்கு ஹெல்மெட்டு, என்னோட பேஷன் ப்ரோ, அப்புறம் ஒரு சின்ன பேகு, அப்புறம் நான் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஒருத்தி என்னை கூப்பிட்டுருக்கா, அவளை காட்டுறேன். நான் இங்கேருந்து பார்த்தாலே தெரியவா. ஆனால் ரொம்ப அழகான ஒரு ஆள்னே சொல்லலாம். இதுக்கு அப்படி கிரிஞ்சா பேசிக்கிட்டு இருக்கேன்னா, வருஷம் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு அழைப்பு வரும். அப்போ அந்த இடத்துக்கு போயிடுவேன். அதை காட்டுறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இவ தான் அது. பாருங்க, மலை சுற்றி பார்த்தா அவள் தான் இருப்பா. நான் காலேஜில் இருந்தே ரொம்ப ஆசைப்படுவேன் மலையில் கீழே இருந்து ஏறியே போகணும் அப்படின்றது. போன வருஷம் ஏறல, அதுக்கு முந்தின வருஷம் இருந்தேன். அது மாதிரி நிறையா தடவை நான் தனியாக ஏறி இருக்கேன். அந்த மாதிரி இன்னைக்கு நான் வத்தலை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். மணி இப்போ 6:30 ஆகுது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் போயிடுவேன். ஒரு 7-7:15 போயிடுவேன். அங்கே போய் ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில் ஒரு 5 மணி போல் பஸ் பிடிச்சேன்னா ஒரு 6 மணிக்கு அடிவாரத்துக்கு போயிடுவேன். 6 மணிலேருந்து ஏற ஆரம்பிச்சேன்னா அந்த நாளைக்கு ஒரு 6 மணி, சாயந்தரம் 6 மணி 5 மணி வரையும் ஆகும். 9-10 மணி நேரம் ஆகும். ஒரு தடவையும் ஏற வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்கும். அது என்னை ஏற வச்சிரும். இப்போ நான் வத்தலை கொண்டு போய் அங்கே போய் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில் ஒரு 5 மணி போல் கொடைக்கானல் பஸ்ஸை பிடிச்சி கொடைக்கானல் அடிவாரத்துக்கு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் பஸ் ஏறிட்டேன். ஒரு 10 நிமிஷம் தான் அடிவாரத்தில் கொண்டு இறக்கி விட்ருவாங்க. டம் வரையில் வழக்கமாக இறங்குவேன் நான். ஆனால் இப்போ அடிவாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி இருக்கேன். அவங்களும் செக் போஸ்ட் கிட்டே இறக்கி விட்றேன் அப்படின்னு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி அமையுது அப்படின்றது தெரியல. கொடைக்கானலில் அடிவாரத்தில் இருக்கேன். கரெக்டாக செக் போஸ்ட்டை தாண்டி இங்கே பாருங்கள். இங்கே இருந்து தான் நாங்கள் பைக்கில் போனோம்னாலும் இந்த போர்டை வச்சு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. அதனால் இங்கேருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு இங்கேயே பஸ்ஸில் இறங்கிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் இப்படி காட்டுது. கிட்டத்தட்ட 49 கிலோமீட்ரு. நடந்து போகிறதுக்கு 10 மணி நேரம் காட்டுது. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். வாட்ச் ஆன் பண்ணல. வாக் ஆவரேஜாக 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கணும். அப்போ தான் 1 மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர் போக முடியும். பார்ப்போம். ஸ்லோப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். கிட்டத்தட்ட இது ஃபுல் சார்ஜ் தான் பண்ணியிருக்கேன். 14 மணி நேரம் வரையும் தாங்கும். ஸோ போய் முடிக்கிற வரையும் ஜிபிஎஸ் ஆனில் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வருது பாருங்க. அங்கே தூரமாக ஒரு இடத்துல லைட் எரியுதா, அது ஒரு ஊருன்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்கு போய் சேரணும். கிட்டத்தட்ட 2 மலை இல்லை 3 மலையை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். பார்ப்போம், இந்த தடவை இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிற முடியுதான்னு பார்ப்போம். இவளை மலைகளின் இளவரசியா? இப்போ ஒரே 2 கிலோமீட்டர் கூட வரல, 1/2 மணி நேரம் ஆக போகுது. அப்படியே சும்மா நின்று ரசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பசிக்க ஆரம்பிக்குது. இது மணி இப்போ தான் 6 ஆகுதா, இன்னும் வெளிச்சம் வரல. அதனால நானும் அவ்வளோவா தெரிய மாட்டேன். வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் எடுக்கிறேன். நிறையா பேச வேண்டியது இருக்குது இந்த விளாகில். நிறையா புலம்பல், நிறைய கண்ணீர், நிறைய வெறி ஆசைகள்லாம் கொட்டி தீத்துருவோம் இந்த மலைகளின் இளவரசிக்கிட்ட. ஃபாரஸ்ட் தெரப்பியா, அந்த மாதிரி ஒரு தெரப்பிலாம் இருக்கான். இந்த மாதிரி காடுகளுக்கு போயிட்டு வர்றதே ஒரு தெரப்பியாம். தெரிஞ்சுக்கோங்க கைஸ், ஜப்பான்ல எல்லாம் பண்ணுறாங்க. கொடைக்கானல் இன்னும் 44 கிலோமீட்ரு. கொஞ்சம் நல்லாவே பேஸ் பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஓட ஆரம்பிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வார்ம் அப் பண்ணோடனே ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி சேவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. 10 கிலோமீட்டர் 1 ஹவரில் முடிச்சிட்டோம்னா எவ்வளோ தெரியுமா சேவிங் ஆகும்? அங்கிட்டு ஒரு மணி நேரம் சேவிங் ஆகும். ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடைக்கிற இடத்துலையே ஓடிக்கிறலாம். ஏதோ பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளாகிங்க, பைக் ரைடர்ஸ். பேர் என்ன ப்ரோ? அரிஸ்டாட்டில். செம்ம பேரியா? என்னையா உண்மையான நல்ல பேரியா? அரிஸ்டாட்டில். தம்பி பேர் ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்காரு உங்க அப்பா.
ஏன்னா பைக்லேயே வா. சரி. நான் நடந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு தடவை போவேன். 12 மணி நேரம் ஆகும். 11 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகும். சிவபாலன் சிவபாலன் சிங்கம் இருக்கும். சிவகங்கை. ராமநாடா? என்ன காலேஜா இல்ல முடிச்சிட்டீங்களா? அதான் ஃபர்ஸ்ட். எல்லாமே வாக்கிங்ல தானா? இல்ல நான் லாங் டிஸ்டன்ஸ் மேராத்தான் பண்ணுவேன். நான் 42 கிலோமீட்டர் அந்த மாதிரி பண்ணுவேன். போற வழியில அப்படியே சாப்பிட்டுக்கிறது தான். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். வண்டியிலேயே நிறைய தடவை வந்திருக்கேன், கார்லயும் வந்திருக்கேன், பைக்ல வந்திருக்கேன். நடந்து போறது ஒரு நல்லது. சரியா வரவா? இங்க கீழே அடிவாரத்து செக் போஸ்ட்ல பஸ்ல வந்துட்டீங்களா? இங்க தான் பஸ்ல வந்து. சரியா? சரிப்பா. சரி பாப்போம். பை பை பாய் பாய். அதான் சேஃபா வாங்க. வாங்க. எத்தனை நாளைக்கு எங்க ஸ்டே? 2 days. நானும் அங்கே தான் இருப்பேன் 2 நாளைக்கு. வாங்க பாப்போம். இன்னும் எடுக்கல. இன்னும் வண்டி எடுக்கல. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. வண்டி ஏற மாட்டேங்குதுன்னு. நான் ஸ்கூட்டிலேயே வந்திருக்கேன். ஏன்னா ஸ்கூட்டி எடுத்து போட்டு எனக்கு வந்து இந்த மலை மேல இருக்கிற தாகம். அதாவது மலைன்னா மாரி மலை, அந்த மலை இல்லை, மழை அந்த மலை. ஏன்னா அந்த மவுண்டைன்ஸ் இது மேல இருக்கிற தாகம் என்னைக்குமே அடங்குனதே கிடையாது. ஒரு தடவையும் என்ன நானே தயார்படுத்திக்கிறதுக்கு, ரீஜென்ரேட் ஆகிக்கிறதுக்கு, ரீசார்ஜ் ஆகிக்கிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லலாம். மலைகளுக்கு வருவேன். ஒரு தடவையும் வரும்போது பைக்கில் போனாலும் சரி என்னமோ இப்படின்றதுக்குள்ள முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால இதை முழுசா ரசிக்கணும்னு ஒரு நாள் முடிவு பண்ணி நடக்க ஆரம்பிச்சு பண்ணதுதான். அப்போ வந்து எதுக்காக முத நடந்தேன்னா, ஃபினான்ஷியலாக நான் வந்து ஸ்டேபிளாக இல்லை, வேலை இல்லை, நிறைய முயற்சி பண்ணேன். கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு என்னோட ஆசையை தூக்கி வைப்பேன், அதுக்குண்டான முயற்சியை போடுவேன். இப்போ கிரவுண்டு பண்ணணும்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. இப்போ எஸ்ஐக்கு ஃபெயில் ஆகிட்டேன்னா யூபி டிஎஸ்பிக்கு, அதாவது குரூப் 1க்கு ட்ரை பண்ணுவேன். குரூப் 1ல் வந்து எனக்கு கிடைக்கலன்னா விட முடியாதுடா, யூபிஎஸ்சி படித்து நான் ஐபிஎஸ் ஆக போகிறேன்டான்ட்டு அதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி என்னால் எதையுமே ஏற்றுக்கவே முடியாது நான் இவ்வளோதான் அப்படின்றத. வாங்க ப்ரோ. வாங்க. ஓகே ப்ரோ பாய். முத நான் ஏறும்போது வண்டியே கிடையாது, என் மாமாவோட ஸ்கூட்டி இருந்தது. அப்போ அதை எடுத்துக்கிட்டு 500 ரூபா பெட்ரோல்லையே வந்துட்டும் போயிட்டேன். கிட்டத்தட்ட 2018-19 டயத்தில். 2வது தடவை ஏறும்போது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை, பிரஸ்ட் கேன்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி டயக்னோஸ் பண்ணி அப்படி இப்படின்னு பார்த்து அது ஒரு மாதிரி ஆகி ஓரளவுக்கு சேஃப் ஜோன் கொண்டு வந்து காப்பாற்றியாச்சு. அப்போ வந்து ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப டவுனு. நானுமே அப்போ தான் வளர்கிற டைமு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுலேருந்து என்னால் எப்படியோ வெளியில் வந்துட்டோம். இருந்தாலுமே அது ஏதோ ஒரு பேய் அரைஞ்ச மாதிரி இருந்தது. சரி மலைக்கு போயிட்டு வரணுன்றது. அது ஒரு தடவையும் என்னை கூப்பிடும். இவ இருக்காளே, இவ ஒரு தடவையும் என் வாழ்க்கையில் நான் அடுத்த விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னை கூப்பிடுவா, வா அப்படின்னு. அந்த தாகத்தை அதிகப்படுத்தும். அப்போ வந்து முத வாக்கிங்கில் வர்றேன். 2வது தடவை அம்மாவுக்காக வரேன். 3வது தடவை இது ஒரு விஷயத்துக்காக தான் வரேன். அது போக சொல்கிறேன். நான் எனக்கு கொடைக்கானலில் விரும்புகிற அளவுக்கு ஊட்டிக்கு அதிகமாக போனதில்லை. அதனால எனக்கு ஊட்டி எப்படின்றது தெரியல. ஆனால் கொடைக்கானல் வந்து அந்த அடிவாரத்துலேருந்து லேக் வரையும் இன்ச்சாக தெரியுமா இல்லை, இந்த விருமாண்டி படத்தில் உன்னை பற்றி எல்லாம் தெரியும்டா, எனக்கு எங்கே அரிக்குது சொல்லு அப்படின்ற மாதிரி எனக்கு கொடைக்கானலை பற்றி இன்ச்சாக தெரியணும். கொடைக்கானல் மலை வரையும் நான் தான் அப்படின்னு. இது இருக்குல்ல, இப்போ சிவகங்கையிலேருந்து மதுரை வரையும் நான் ஓடியே போயிருக்கேன். ஆனால் சிவகங்கையிலேருந்து பூவந்தி வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேலே ஹாஃப் மாரத்தான்னு அசால்ட்டாக போயிட்டு வர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் எங்கே பள்ளம் இருக்குது, இதுக்கப்புறம் என்ன வரும், எவ்வளோ நேரத்தில் நான் போவேன் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு படமாகவே இருக்கும். அதே மாதிரி நான் உட்காந்து நான் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் சரி அப்படியே கண்ணை மூடிட்டு இந்த மலையை பற்றி யோசித்தேன்னா இது ஒரு படமாகவே எனக்கு முழுசாக வரணும். அழகின அழகி அஸ்காவா சில்முசம் செய்ய வஸ்காவா
ஆஹா! அந்த பாட்ட பாடி தான் முடிச்சேன். மொத்தமா பேக் பண்ணி கீழ அனுப்பி விட்டாங்க. ஏறிக்கிட்டு இருக்கும்போதே ஃபாரஸ்ட் கார்டு, கமிஷனர் எல்லாருமே வந்து இந்த மாரி ரூல்ஸ் படி ஏறக்கூடாது. காட்டு விலங்குகள்லாம் நெறையா வரும். அதனால நீங்க ஏறக்கூடாதுன்னு சொல்லி கீழ வந்து எறக்கி விட்டாங்க. இப்ப என்னன்னா, நடந்து போய்க்கிட்டு இருந்தேன். நெறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தேன். ஃபாரஸ்ட் ஆஃபீசர் வந்திருந்தாங்க. சின்ன லெவல்ல இல்ல, பெரிய லெவல்ல இன்ஸ்பெக்டர், கமிஷனர் எல்லாருமே ஒரு ஸ்குவாடா வந்துட்டாங்க. வந்து புடிச்சுட்டு இந்த மாரி ஃபாரஸ்ட் ஏரியால நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணி கீழ வந்து எறக்கி விட்டாங்க. அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டும், "நீ வண்டி நடந்து வந்தீல, நடந்தே வா திருப்பி" அப்படின்ட்டாரு. அப்புறம் அவன் என்ன நெனச்சாங்களோ தெரியல, வண்டியில ஏத்தி எறக்கி இங்க ஒரு லெட்டர் வாங்கி கையில அனுப்பி விட்டாங்க. இவரு வந்து வத்தலகுண்டுல தான் இருக்காப்ல. ப்ரோ உங்க பேரே கேட்க பாரதி பாரதி. இவரு நைட்டு பார்த்து இந்த மாரி அண்ணே நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு காலையில நான் 5 மணிக்கு, ஏன்னா 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். 4:30 மணிக்கு பஸ் பிடிச்சு போகணும் அப்படின்றதுனால, சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்ட்டு பஸ் இறங்குனோனே ரூம் லாட்ஜ விட்டு வெளியில வந்தோடனே ரூம் இது வந்துச்சு. அப்படியே ஏறி செக் போஸ்ட் கிட்ட இறங்குனேன். அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க அதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு. அப்புறம் தம்பிக்கு தான் ஃபோன் அடிச்சேன். எனக்கு வேற யாரையும் கூப்பிடுறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருந்ததா. அப்புறம் வந்துட்டாப்ல. தம்பி கரெக்டா வந்துட்டாப்ல. ஒரு 10 நிமிஷத்துல வந்துட்டாப்ல. வந்து அங்க இருந்து வந்து இந்த ஒரு டீ கடையில நின்று 2 பேரும் டீ சாப்பிட்டு, இதுவரை நான் டீயே சாப்பிட்டது இதுவரை நான் டீயே சாப்பிட்டது கிடையாது. வேற வழி இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது. டீ சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. டீ நல்லா இருந்தது. பாக்குறேன். முடிஞ்சா திருப்பி வண்டியிலேயே திருப்பி போக பாக்குறேன். அப்படி இல்லைன்னா வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். ஏதாவது ஒண்ணு பண்றேன். பைக்லயே நம்ம பேசன் கூடயே வந்துட்டேன் நானு. மனசு கேட்கல விட்டுட்டு ஊருக்கு போறதுக்கு. சரி ஒரு 8 பார்த்துட்டு ஒரு 2 நாள் இங்க ரன் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு 12, 13ஆம் தேதி நாளைக்கு ஃபுல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நாளை கழிச்சு 14ஆம் தேதி கிளம்புவோம். இப்போ எங்க வந்திருக்கேன்னா வெள்ளி நீர்வீழ்ச்சி. சில்வர் ஸ்ப்ரிங்ஸ். ஒரு தடவையும் கொடைக்கானல் மலை ஏறுறப்ப ரொம்ப சந்தோஷமா ஏறி, சந்தோஷமா இறங்குவேன். இந்த தடவ எதுக்கு ஏறுனேன்னே தெரியல. என்னோட வீம்புக்காக ஏறியிருக்கேன் நானு. அதுவும் வண்டியில. அ ஆனா வரணும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் வராம போனேன்னா, எனக்கும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டோட நான் போய் திருப்பி இருக்க மாட்டேன். நிம்மதியா இருக்க மாட்டேன். அதுக்காகவே வந்திருக்கேன். காலையில எந்திரிச்சிட்டேன். அந்த ரூம் போட்டு நைட்டே தங்கிட்டு, எந்த வேலையும் பார்க்கல பெருசா. சின்ன சின்ன ஒர்க் இருந்தது. அத மட்டும் பார்த்துட்டு, காலையில ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு, ஒரு 10 கிலோமீட்டர் ஈஸி ரன் மட்டும் பண்ணிட்டு, அடுத்த நாள் போற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லாங் பண்ணுவோம் அப்டின்ட்டு வந்துட்டேன். காலையில ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் கொஞ்சம் குளிர் தாங்க முடியும் அப்டின்றதுனால, கொஞ்சம் குளிரு ஜாஸ்தியா தான் இருக்குது இங்க. 17 அந்த அளவுக்கு இருந்தது. காலையில எந்திரிக்கும்போது 19 டிகிரி இருந்தது. ஒரு கூலர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு, ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு நான் அப்டியே கிளம்பிட்டேன் நானு. இந்த மாரி கொடைக்கானல் மலை ஏறி அ இந்த மாரி ஏறணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்கணுமா. பெர்மிஷன் வாங்குனா அலோவ் பண்ணுவாங்க. நம்ம பொறுப்பு. நம்ம உயிருக்கு நம்ம தான் பொறுப்பு. யாரும் வந்து நாள பின்ன பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஏதாவது காட்டு விலங்குகள், சிறுத்தை நடமாட்டம் இருக்கு, காட்டு மாடு நடமாட்டம் இருக்கு. இதனால உங்களுக்கு எதுவும் ஆயிறக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அத சொல்றாங்க. அத நான் ஏத்துக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஓகே. இத பத்தி நான் டீட்டெயில்டா பேசுறதுக்கு விரும்பல. இந்த இந்த தடவ நடக்கல. அடுத்த தடவ முடிஞ்ச அளவுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு, இதோட பெரிய லெவல்ல எனக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு முழுசா தனியா நடக்கணும். அதனால தான் யார்ட்டயுமே எந்த பசங்கள்ட்டயும் நான் சொல்லல. எனக்கு தனியா அந்த மாரி போறது, தனியாவே ட்ராவல் பண்றது தான் பிடிக்கும் அப்படின்றதுனால தான் அதிகமா தனியா பண்றது பிடிக்கும். ஏன்னா என் வேகத்துக்கு ஓடுறதுன்றது நெறைய பேர்னால அது ஈடு குடுத்து பண்ண முடியாது. ஏன்னா டக்கு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்ணுவேன். சாப்பிடாம கூட இருப்பேன் நானு. கிடைக்கிற இடத்துல தூங்குவேன். என்னோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு ஏத்த மாரி செலவு பண்ணுவேன். நான் ஒரு ஆள ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஏற்கனவே ஒரு ஆள்ட்ட சொல்றேன் அப்படின்னா, அவங்களையும் நம்ம பார்த்து கவனிச்சுக்கிறோன்றப்போ, அது எனக்கு ஒரு சுமையா இருக்கும் அப்படின்றதுனால, அத நான் செய்ய மாட்டேன் நானு.
இந்த மாரி தனியா நீங்க வாக்கிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கி பண்ணுங்க. ரோட்ல நடக்கிற மாரி கிடையாது, ஹில்ஸ்ல நடக்கிறது. நான் ஏற்கனவே பண்ணது வந்து பெர்மிஷன் வாங்காம பண்ணியிருந்தேன். ஸோ, இன்னுமே பண்றத பெர்மிஷன் வாங்கிட்டு பண்றேன். சோஷியல் மீடியால வேற இருக்கோம். ஸோ, அதனால நம்மள பார்த்து 4 பேர் வந்து இந்த மாரி தவறான வழியில பண்ணிறக்கூடாது அப்படின்றதுல, நான் இன்னுமே தெளிவா இருந்து பண்றேன். இத பத்தின விமர்சனங்கள நான் நல்ல முறையில சொன்னீங்கன்னா கேட்டுக்கிறேன் நானு. இது இது இத பத்தி நான் இதுக்கு மேல பேசவும் விரும்பல. ஆனா ஓகேவா இருந்தது. ஒரு நாள்ல ரெக்கவர் ஆயிட்டேன். அதுக்கடுத்து ரன் பண்ணிட்டு, ஒரு 10 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் அந்த லேக்க சுத்தி பார்த்துட்டு, கொஞ்சம் தனியா இருந்து ஃபீல் பண்ணிட்டு, அப்படியே கிளம்பிட்டேன் நானு. இந்த மாரி நீங்க தனியா உங்கள நீங்களே தேடி போகும்போது, இன்னும் கொஞ்சம் தெளிவான புரிதல் கிடைக்கும். நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்றத நமக்குள்ளேயே நெறைய பேசுவோம் நம்ம. அடுத்த வேலைகள எப்படி சிறப்பா செய்யலாம் அப்படின்றது யோசனை இருக்கும். எவ்வளோ சுமைகள் இருந்தாலும் அத எப்படி தாங்கலாம் அப்படின்ற ஒரு சக்தி கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாரி தனியா வர்றது. நெறையா ப்ரெஷர் இருந்தது. ஒரு வேலைகள் சம்மந்தமாவே. அதனால இந்த 2 நாள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்தது. ஓரளவுக்கு குளிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு குளிரு வெட வெடன்னு ஆட்டிருச்சு. புதுசா அ ஓவர்சைஸ் டீ ஷர்ட்டு, பேண்ட் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். வெளியில போயிட்டு ரோஜா பூவெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. கிரவுண்ட்ல வந்து ரோஜா தோட்டம் வைக்கணும் அப்படின்னு. இந்த பொக்கேக்கு வைப்பாங்கல்ல, அந்த ஒரு ரோஸ் மட்டும் வளரும்ல, அந்த மாரி ரோஸ் இதெல்லாம் வாங்கிட்டு முடிஞ்சா கொண்டு போலாம் அப்படின்னு. போய் நான் இப்ப காலையில கிட்டத்தட்ட 11 மணி ஆயிருச்சு. இப்ப தான் போய் சாப்பிட போறேன் நானு. சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கி சாப்பிட போறேன். மொதல்ல அதெல்லாம் ட்ரை பண்ண போறேன் நானு. என் ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்லியிருக்கான். வந்தான்னா, அவன் கூட சேர்ந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு, இந்த விளாக்க முடிச்சுக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு திருப்பி பேக் டூ ஃபார்ம். அதே ரன்னிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, அடுத்த விளாக் உங்களுக்கு கால். பாய்.